பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் உடைய பாதத்துல கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு தந்த பெரிதான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் தேவனே அப்பா, இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். ஆண்டவரே, இதை பார்க்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனமா இருக்கேன். தேவனே, உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம், தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த வருடத்துல இன்றைக்கு நாம ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நேராக கடந்து வரப்போகிறோம். இந்த ஓசியா என்ற பெயருடைய எபிரேய மொழியின் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்ஷிப். அதாவது யோசுவா, ஏசு என்கிற இந்த பேருக்கெல்லாம் என்ன பேர் எபிரேய மொழியில வருகிறதோ அதுதான் ஓசியா. அப்ப ஓசியா என்றால் யெகோவா ரட்சிக்கிறவர் என்கிற ஒரு பொருளாக இதை என்ன செய்யலாம், இந்த ஓசியா என்ற பெயருக்கு அர்த்தம் கொள்ளும். இப்ப இஸ்ரவேல் சிறைப்படுவதற்கு முன்பாக இஸ்ரவேல் தேசம் சிறைப்படுவதற்கு முன்பாக 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் என்ன செய்யப்பட்டது என்றால் எழுதப்பட்டதாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் என்றால் 10 கோத்திரங்கள் அடங்கிய, யூதா அல்ல, 10 கோத்திரங்கள் அடங்கிய வடக்கு ராஜ்யம் சிறைப்படுவதற்கு முன்பாக 25 ஆண்டுகளுக்கு முன்பாக வடக்கு ராஜ்யத்துக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை தான் இந்த ஓசியா தீர்க்க தரிசன புத்தகமாக காணப்படுகிறது. இந்த ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்துல ஆண்டவர் என்னதுன்னா ஓசியா தீர்க்க தரிசியின் வாழ்க்கையை கொண்டே அவர்களுக்கு என்ன செய்கிறார், வாழ்க்கை முறையிலே யோசியாவை திருமணம் செய்ய சொல்லுகிறார். அவர்களுக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறது. அந்த 3 பிள்ளைகளை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காரியத்தை தான் நம்ம இந்த ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே பார்க்க முடியும். அந்த 1ஆம் அதிகாரத்தில் இருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம ஒரு தலைப்பு கொடுத்தோம் என்றால் ஓசியாவும் கோமேரும் என்கிற தலைப்பை கொடுக்கலாம். ஓசியாவின் மனைவியின் பேர் கோமேர். அப்போ ஓசியாவும் கோமேர் என்கிற ஒரு தலைப்பை நம்ம 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். இப்போ 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும். யூதா தேசத்துல யாரெல்லாம் ஆட்சி செய்தாங்க? உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. அந்த காலத்துல வட தேசத்துல, அதாவது இஸ்ரவேல் தேசத்துல யார் ஆட்சி செய்தார் என்றால் யோவாசின் குமாரனா இஸ்ரேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவர்கள். 2ஆம் யெரொபெயாமுடைய முதலாவது 10 கோத்திரங்களாக பிரியும் போது, வட ராஜ்யமாகவும் தென் ராஜ்யமாகவும் பிரியும் போது ஒரு யெரொபெயாம் என்ன செய்தார், வட ராஜ்யத்தை ஆட்சி செய்தார். ரெகோபெயாம் என்பவர் தென் ராஜ்யத்தை ஆட்சி செய்தார். இந்த யெரொபெயாம் என்பது 2ஆம் யெரொபெயாம் என்று சொல்லப்படுகிற யோவாசின் குமாரனாகிய இஸ்ரேல்ல ஆட்சி செய்த யோவாசின் குமாரன் யெரொபெயாம் என்ற நாட்களில பேயேரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. ஓசியாவின் தகப்பன் பெயர் பேயர். இவர் எந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர் என்பது எதுவும் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆண்டவர் தீர்க்கதரிசியாக யாரை வேண்டுமானாலும், எந்த கோத்திரத்திலிருந்து வேண்டுமானாலும் என்ன செய்வார் என்றால் எழும்ப பண்ணுகிற தேவன். அப்படி ஓசியா, பேயேரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோராஸ்திரியின் சேரா பிள்ளையையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று. அதாவது மாறுபாடாய் நடக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார், ஓசியாவுக்கு கட்டளையிடுகிறார். ஓசியாவுக்கு கட்டளையிடும் போது அவன் போய் திப்லாமியின் குமாரத்தியாகிய கோமேர் என்கிற ஒரு பெண்ணை என்ன செய்கிறார், விவாகம் பண்ணுகிறார். கோமேர் என்பதற்கான அர்த்தம் நிறைவு என்று அர்த்தப்படும். கோமேர் என்பதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நிறைவு எனப்படும். அப்போ அதாவது மாறுபாடாய் நடக்கிற ஒரு வேசித்தனம் பண்ணுகிற ஒரு பெண்ணை, கோமேரை இந்த ஓசியா என்ன செய்கிறார், திருமணம் செய்கிறார். திருமணம் செய்த பொழுது அப்பொழுது கர்த்தர் அவளை நோக்கி, இவனுக்கு எஸ்ரேல்
அதாவது கோமேர் கற்பந்தரிக்கிறார். முதலாவது ஒரு குமாரனை பெறுகிறார். 3 பிள்ளைகள் ஓசியாவுக்கு. முதலாவது ஒரு குமாரன், 2வது குமாரத்தி, அடுத்து 3வது குமாரன். முதலாவது எஸ்ரேல் என்கிறதான ஒரு குமாரனை பெறுகிறார். எஸ்ரேல் என்பது, அந்த எஸ்ரேல் என்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்றால் தேவன் சிதறடித்தார் என்பதற்கு என்கிற அர்த்தம் படுகிறது. அர்த்தம் கொள்ளும்படியாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடிக்க போகிறார். அதாவது வடக்கு ராஜ்யமாகிய 10 கோத்திரம் அடங்கிய எப்ராயிமை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் போகிறார் என்பதை தான் இந்த இடத்திலே அதாவது எஸ்ரேல் என்கிற பெயரை இந்த முதலாவது குழந்தைக்கு ஆண்டவர் வைக்க சொல்லி அந்த காரியத்தை தீர்க்க தரிசனமாக ஜனங்களுக்கு முன்னணிக்கிறார். அதான் அந்த இடத்துல பார்க்கும்போது, ஏனெனில் இன்னும் கொஞ்சம் காலத்துல, எதனால எஸ்ரேல் என்று பேர் வைக்கும்படியாக சொல்கிறார். 4வது வசனத்திலே அவனுக்கு எஸ்ரேல் என்று பேரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் யெகூவின் வம்சத்தாரிடத்தில் எஸ்ரேலின் இரத்த பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்ய பாரத்தை ஒழிய பண்ணுவேன். அப்ப எனது யெகூவின் வம்சத்துல வந்தவர்கள் யார்? அசீரியர்கள். அப்ப அசீரியர்களுடைய கையில நான் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்க போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்க போகிறார்கள் என்கிறதான முதலாவது தீர்க்க தரிசனத்தை முதல் குழந்தையின் வழியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அந்நாளிலே இஸ்ரேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றால் அவள் திரும்ப கற்பந்தரித்து ஒரு குமாரத்தை பெற்றெடுக்கிறார். 2வதாக ஒரு குமாரத்தை பெற்றெடுக்கிறார். அப்பொழுது அவளுக்கு லோருகாமா என்றால் என்னன்னா, நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, என்னிடத்திலிருந்து இரக்கம் அற்று போயிற்று, நான் இரக்கம் செய்ய மாட்டேன் என்கிறதான அர்த்தமா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் எவ்வளவோ இறங்கினேன், ஆனால் இனி நான் இறங்க மாட்டேன், அவர்களை சிதறடிக்க போகிறேன் என்கிற அர்த்தமா கொள்ளும்படியாக லோ ருகாமா என்கிறதான ஒரு பேரை அந்த 2வது குமாரத்திக்கு ஆண்டவர் போடும்படியாக ஓசியாவுக்கு கட்டளையிடுகிறார். 3வதாக அவள் ஒரு கற்பந்தரித்து என்னன்னா லோ ஹம்மி என்கிறதான ஒரு 3வது குமாரனை பெறுகிறாள். 9வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அப்பொழுது அவ இவனுக்கு லோ ஹம்மி என்னும் பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. நீங்க என்ன செய்யல, என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாவும் இருக்க மாட்டேன்ங்கிறதை அர்த்தம் கொள்ளும்படியாக ஓசியாவை கொண்ட ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு வேசித்தனத்திலே இருக்கிற ஒரு பெண்ணை, கோமேர் என்கிறதான பெண்ணை ஓசியா திருமணம் செய்கிறார். அவர்களுக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். எஸ்ரேல், லோ ருகாமா, லோ ஹம்மி என்கிறதான 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். 3 பிள்ளைகளுடைய பேரை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்க முடியும். 10வது வசனம், 11வது வசனம், 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கவும் நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். நான் சிதறடிக்கப்பட போகிறேன், ஜனங்களை சிதறடிக்க போகிறேன், அவர்களுக்கு நான் இரக்கத்தை காண்பிக்க மாட்டேன், அவர்கள் என் ஜனம் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அசீரியர்களின் கையிலே ஒப்பு கொடுத்து அவர்கள் பல இடங்களிலே சிதறி போக பண்ணியிருந்த அந்த நாட்களிலும் ஆண்டோடைய இரக்கமான வார்த்தை என்னவென்றால், நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். என் ஜனம் அல்ல என்று எந்த இடத்திலே நான் சொன்னனோ அந்த இடத்திலேயே ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும் நாள் வரும் என்பதை ஆண்டவர் ஓசியாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக அளிக்கிறார். இதைதான் ரோமர்லே பவுலப்போஸ்தலன் அதை எடுத்து புறஜாதிகளாகிய நமக்கு எழுதியிருக்கிறார். ரோமர்
9ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலிருந்தும் நம்மை அழைத்திருக்கிறாரே, அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. அங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கும். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று சொல்லப்பட்ட அந்த இடத்திலேயே ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற ஒரு நாள் வரும் என்று ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரவேலிலே நாள் பெரிதா இருக்கும். உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகாமா என்றும் சொல்லுங்கள். அம்மி, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குமாரன், 3வது குமாரன், ஓசியாவின் 3வது குமாரனுக்கு ஆண்டவர் என்ன பேரிட சொன்னார்? லோஹம்மி என்கிறதான பேரிட சொன்னார். அப்படி என்றால் என் ஜனங்கள் அல்ல என்பது அர்த்தம். இப்ப இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்று அழைப்பீர்கள். அம்மி என்றால் என் ஜனங்கள், அதாவது லோ என்றால் இல்லை என்று பொருள். அப்போ லோ அம்மி என்றால் என் ஜனங்கள் அல்ல என்று பொருள்படும். அம்மி என்று அழைக்கும் போது நீங்கள் என் ஜனங்கள் என்றும், சகோதரிகளை பார்த்து ருகாமா என்று, அங்க லோ ருகாமா, நீங்கள் என்னிடத்தில் இரக்கம் பெறுவதில்லை என்று சொன்ன கர்த்தர், நீங்கள் இரக்கம் பெற்றவள், நீ இரக்கம் பெற்றவள் என்று சகோதரியை பார்த்து சொல்லுகிற ஒரு நாள் வரும் என்பது என்றும் சொல்லுங்கள். உங்கள் சகோதரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகாமா என்றும் சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 2வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறதை ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? எழுதி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை, உன் தாயோட வழக்காடுங்கள், அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல, அவள் தன் வேசித்தனங்களை என் முகத்தின் என்றும் தன் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களில் நடுவில் நின்றும் விலக்கி போட கடவுள், இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக உரிந்து அவள் பிறந்த நாளில் இருந்த வண்ணமாக அவளை நிறுத்தி அவளை அந்த வெளியை போலாக்கி அவளை வறண்ட பூமியை போல் விட்டு அவளை தாகத்தால் சாக பண்ணுவேன். அவளுடைய பிள்ளைகள் சோரா பிள்ளைகள் ஆகையால் அவளுக்கு இறங்காதிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை செய்த ஒவ்வொரு பாவத்தையும் ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அவளுடைய பிள்ளைகள் சோரா பிள்ளைகள் ஆகையால் அவர்களுக்கு இறங்காதிருப்பேன். அவளுடைய தாய் சோரம் போனால் அவளை கற்பந்தரித்தவள் லட்சியான காரியங்களை செய்த அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள். ஆண்டவர் அவர்களை அதிக அழகாய் போஷித்து அவர்களை நேர்த்தியாய் நடத்தி வந்தார். இஸ்ரவேல் தேசம் ஒரு அழகான தேசமாக, ஒரு செழிப்பான தேசமாக காணப்பட்டது. ஆனால் இந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்களாம்? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன். என் நேசர்கள் எனக்கு இதையெல்லாம் கொடுப்பார், இவர்களை நான் பின்பற்றி போவேன் என்று சொல்லி, ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் உன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடி மதிலை எழுப்புவேன். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்ததும் அவர்களை சேர்வதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், அப்பொழுது எனக்கு நன்மையா இருந்தது என்பாள். அதாவது என் நேசரை பின்பற்றி போவேன் என்று சொன்ன அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, அவள் நேசரை பின்பற்றி போகும்போது அந்த வழியை நான் தடை பண்ணுவேன். அதனால அவள் என்ன செய்ய மாட்டாள்? அந்த நேசரை கண்டுபிடிக்க மாட்டாள். அப்பொழுது அவள் என்ன சொல்லுவாளாம்? நான் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன், இப்போது இருக்கிறதை பார்க்கலாம், அப்பொழுது எனக்கு நன்மையா இருந்தது என்பாள். தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும்
எண்ணெயும் கொடுத்தவென்று தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணிடவென்று அவள் அறியாமற் போனாள். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். ஆண்டவர் தான் இதெல்லாம் கொடுத்தார் என்பதை என்ன செய்யாம அறியாம எல்லாவற்றையும் பாகாலுடையதாக்கினார்கள் என்று இந்த இடத்துல ஆண்டவர் வருந்துகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை, அநேக காரியங்களை, அநேக விஷயங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறான். ஆனால் நாம அந்த மகிமையை யாருக்கு கொடுக்கிறோம்? பாகாலுக்கு கொடுக்கிறோமா இல்ல ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? நம்ம அந்த மகிமையை நம்முடைய திறமைக்கும், நம்முடைய அறிவுக்கும், நம்முடைய படிப்புக்கும், நம்முடைய மேன்மைக்கும், நம்முடைய காரியங்களுக்காக அந்த மகிமையை கொடுக்கிறோமா? இல்லை இதெல்லாம் எனக்கு கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்தார் என்று ஆண்டவருக்கு அந்த மகிமையை கொடுக்கிறோமா? இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இதெல்லாம் கொடுத்தேன், தானியத்தை, திராட்சரசத்தை, எண்ணெய, வெள்ளி, பொண்ணு எல்லாம் பெருக பண்ணினேன். அவள் அறியாமல் போன அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். இதையெல்லாம் பாகால் தான் எங்களுக்கு கிடைத்தது என்றானார். ஆதலால் நான் என் தானியத்தை அதன் காலத்திலும் என் திராட்சரசத்தை அதன் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டுமயிரின் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்வேன். இப்பொழுது அவருடைய நேசர்களின் கண்களுக்கு முன்பாக அவருடைய அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன். ஒருவரும் அவளை என் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பதில்லை. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை பாகாலுக்கு கொடுத்த போது ஆண்டவர் கொடுத்த எல்லா காரியங்களையும் திரும்ப எடுப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 11வது வசனத்தை, அவருடைய எல்லா மகிழ்ச்சியையும், அவருடைய பண்டிகைகளையும், அவருடைய மாத பிறப்புகளையும், அவருடைய ஓய்வு நாட்களையும், சபை கூடுகிற அவருடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒழிய பண்ணுவேன். என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி, அதாவது என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம், ஆண்டவர் கொடுத்த காரியம் எல்லாம் பெருசா இல்ல. எங்கேயோ சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன், எங்கோ இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் உயர்த்தி வைத்தாரே, அந்த காரியம் எல்லாம் இன்றைக்கு என்னது பெரிசா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியவில்லை. என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சைத்தொடி. எங்கேந்தோ கொண்டு வருகிற ஒரு சின்ன சின்ன காரியங்களை நம்ம மேன்மைப்படுத்துகிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு விடுகிறோம். அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார், அவளுடைய அத்தி மரங்களை நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன், காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும். அவள் பாகாலுக்கு தூபம் காட்டி நான் தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரங்களினாலும் தன்னை சிங்காரித்து கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களிலும் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் நான் அவளை விசாரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்து நிமித்தம் ஆண்டவருடைய மன வேதனையை இந்த இடத்துல 2வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை நாம பார்க்க முடியும். அடுத்ததாக 14வது வசனத்திலே ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர், தன்னை விட்டு விலகி போன ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்திலிருந்து அழைத்து கொண்டு போய் அவளுடைய பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இள வயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். என்னவா? ஆண்டவரை விட்டு மறந்து போன, ஆண்டவரை விட்டு தூரம் போன அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஆயிலும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்திலிருந்து வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளுடைய பட்சமாய் போய் பேசி எப்படியாவது அவளை அன்பா அழைச்சு கொண்டு போய் அவள்கிட்ட நான் பட்சமா பேசி இஸ்ரவேல் ஜனங்களோட பட்சமாய் பேசி தன் இள வயது நாட்கள்ல எகிப்துல எப்படி
எப்படி அடிமைப்பட்டு இருந்தோம், எப்படி இருந்தீங்க, அந்த நேரத்துல நான் எப்படி விடுவித்து உங்களை கானான் தேசத்திலே ஒரு பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஒரு நல்ல தேசத்திலே உங்களை கொண்டு போய் வைத்தேன் என்பதை அவர்கள் உணரும் போது, அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ரிஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். அந்த நாளில பாகாலி என்பதற்கு அர்த்தம் என்னுடைய எஜமான் என்ற அர்த்தம், ரிஷி என்றால் என் கணவர் என்ற அர்த்தம். பாகாலி என் எஜமான் என்று சொல்ல மாட்டேன், என் கணவர். என் கணவர் என்று சொல்லும் போது, என்னுடைய புருஷன் என்று சொல்லும் போது அதுல எனது உரிமை இருக்கு. எஜமானிடத்தில் இல்லாத ஒரு உரிமை புருஷனிடத்துல இருக்குமே, அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ரிஷி என்று சொல்லுவாய். பாகாலுடைய நாமங்கள் அவள் வாயிலிருந்து அற்று போக பண்ணுவேன். இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். அப்படி சொல்லி ஆண்டவர் 19வது வசனத்திலே சொல்லுகிறார், நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கமான இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நித்திய விவாகத்துக்கென்று ஒரு நாள் வரும், உன்னை சேர்த்துக் கொள்ள ஒரு நாள் வரும். அன்றைக்கு நித்திய விவாகத்துக்கென்று மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையை ஒரு நித்திய விவாகத்துக்கென்று நியமித்துக் கொள்கிற நாட்கள் வரும். அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு மறுமொழியை கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதிருந்தவளை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள். இரக்கம் பெறாமதிருந்தவளுக்கு இறங்குகிற ஒரு நாள் வரும். என் ஜனம் அல்லாதிருந்தவளை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் தேவனே என்பார்கள். 2வது அதிகாரத்துல முதலாவது அவர்கள் செய்த ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்த பாவத்தை ஆண்டவர் சுட்டி காட்டிவிட்டு பின்பு அவர்களை நயங்காட்டி அவர்களை அழைத்து அவர்களுக்கு இரக்கம் செய்வேன் என்பதை சொன்ன தேவன், அதை நிஜமாக நிழல் நாளைக்கு இப்படி நடக்கும் என்று தீர்க்க தரிசனமான சொன்ன தேவன் அதை ஓசியாவின் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த விரும்புகிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்களோ, அவர்களை எப்படி ஆண்டவர் அன்பின் கயிற்றால் அணைத்து கொள்வாரோ, அதே போல ஓசியாவின் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். என்ன சொல்லுகிறார்? பின்பு கர்த்தர் என்ன நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரத்தை விரும்புகிறார் இஸ்ரவேல் புத்திரன் மேல் கர்த்தர் வைத்திருக்கிறார் அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் தேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை சேர்த்துக்கொள் என்று சொன்னார். அதாவது இந்த சோரா ஸ்திரீயை தான், கோமேர் என்கிற ஸ்திரீ ஒரு வேசித்தனம் பண்ணுகிற ஸ்திரீ, அந்த ஸ்திரீயை தான் ஆண்டவர் ஓசியாவை திருமணம் பண்ணும்படியாக சொல்லுகிறார். திருமணம் பண்ணி 3 பிள்ளைகளை பெற்ற அந்த கோமேர் திரும்பவும் வேசித்தனத்துக்குமாக தன் ஆகாத தன் நேசர்களை தேடி என்ன செய்கிறாள்? இந்த கோமேர் போகிறாள். ஆண்டவர் அந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் புத்திரன் மேல் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய். ஓசியாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவாக விளையாடுகிறார் என்பதை தான் பார்க்க முடியும். என்ன சொல்லுகிறார்? என் ஜனங்களுக்கு ஒன்றை புரிய வைக்க வேண்டும் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில நடக்கணும். என் ஜனங்களுக்கு இதை நீ புரிய வைக்கணும்னா அது உன்னுடைய வாழ்க்கையில நடக்கணும் என்பதனால ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ போய் முதலாவது வேசித்தனம் பண்ணுகிற ஒரு பெண்ணை திருமணம் செய்யும்படியாக சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டு சரி ஆண்டவரே நான் செய்கிறேன் என்று சொன்ன அந்த ஓசியாவுக்கு ஆண்டவர் திரும்ப என்ன சொல்லுகிறார்? அது போதாது, இப்ப திரும்பவும் வேசித்தனத்துக்கு நேராக போய்விட்டாள், அவளை திரும்பவும் சேர்த்து கொள்ளும்பலாது சொல்கிறார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு ஆண்டவரை பார்த்து ஆண்டவர், அதாவது தன்னுடைய மனைவி இன்றைக்கு வேற்று இதை தேடி போனாள். அவனுக்கு விலை கொடுத்து தன்னுடையதை மீட்கிற ஒரு நிலைமை இந்த ஓசியாவுக்கு வந்தது. இதைதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கிடைத்தார். தன்னுடைய ஜனம் தன்னை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி
அந்த சந்ததி ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனது. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன அந்த சந்ததியை மீட்டெடுக்க திரும்பவும் ஆண்டவர் விலைக்கிரயம் கொடுக்கும்படியாக நேரிட்டது. அதுதான் கல்வாரி சிலுவையிலே கடைசி துளி ரத்தம் வரை சிந்தி விலைக்கிரயமாக ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவர் மீட்டு கொண்டார். அதை தான் இந்த இடத்திலே தனக்கு சொந்தமான கோமேர் தன்னுடைய மனைவி இன்னைக்கு வேற்று நேசர்களை தேடி போன அந்த மனைவியை தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாக விலைக்கிரயம் கொடுக்கிறார். 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அனையும் நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திரு. எப்படியாவது வேற்று விக்கிரகங்களை தேடி போகாதபடிக்கு எனக்காக காத்திரு என்று ஆண்டவருடைய ஏக்கம் ஓசியா எப்படி தன் மனைவியிடம் சொல்லுகிறாரோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தெராபீம் இல்லாமலும் இருந்தார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கு ஆய் வருவார்கள். ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டாக ஓசியாவின் வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பாடம் புகட்ட விரும்புகிறார். எப்படி என்றால், இப்போ ஓசியாவையும் கோமேரையும் வச்சு இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆண்டவரையும் வைத்து பார்த்தோம் என்றால், எப்படி ஓசியாவும் கோமேரும் ஒரு திருமண உடன்படிக்கையில இணைந்தார்களோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சீனாய் மலையிலே உடன்படிக்கை கொடுத்தார். எப்படி வேசித்தனத்துக்கு நேராக இந்த கோமேர் உடன்படிக்கையை மறந்து உடன்படிக்கையை விட்டு ஓசியாவோடு திருமண பந்தத்தில் இணைந்த அந்த உடன்படிக்கையை மறந்து வேசித்தனத்துக்கு நேராக இந்த கோமேர் போனாலோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனத்துக்கும் வேற்று விக்கிரகங்களை நாடி போனார்கள். எப்படி நேசர்களை தேடி இந்த கோமேர் போனாலோ, எப்படி நேசர்களால் சிறைபிடிக்கப்பட்டு போனாலோ அதே போல அசீரியர்களினால வேசித்தனத்தினால போனனால அசீரியர்களினால ஒரு நாள் சிறைபிடிப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. எப்படி கோமேரை விலைக்கிரயம் கொடுத்து திரும்ப பெற்றுக்கொண்டாரோ ஓசியா, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இஸ்ரவேல் ஜனங்களை விலைக்கிரயம் கொடுத்து மீட்டு கொள்கிறார். மனைவியை எப்படி நேசித்தாரோ இந்த ஓசியா, எனக்காக காத்திரு, நானும் உனக்காக காத்திருப்பேன் என்று எப்படி இது ஓசியா மனைவியை நேசித்தாரோ ஆண்டவரும் இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கிறார். திரும்ப உடன்படிக்கையை புதுப்பித்து நித்திய விவாகத்துக்கென்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நியமிக்கிறார். அதே போலதான் நாம் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் அற்பமாய் எண்ணி நம்முடைய திறமையும் நாம் மனம் போன போக்கிலையும் வாழ்வோம் என்றால் ஆண்டவருடன் திரும்புவோம், மீண்டும் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை நித்திய விவாகத்துக்கென்று நியமித்திருக்கிறார். நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அதுதான் பெரிதான வாக்குத்தத்தம். அந்த பரலோக ராஜ்யத்தை தருவேன் என்பதை தவிர வேறே வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. ஆண்டவர் இந்த காரியங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவன் எங்களுக்கு தந்த பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, ஓசியாவின் வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாடம் புகட்டினீங்களே ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில் உம்மை விட்டு பின் வாங்கி போகாதபடி, உம்மை மறந்து ஜீவிக்காதபடி, உமக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாங்கள் வேறொருவருக்கு கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே உம்மையே பற்றி கொண்டு வாழ என் தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். முழுமையா உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.